சர்க்குருவே சரணம். ஆன்மீக தேடல் நிறைந்த ஆத்ம சாதகர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மெய்ப்பொருள் வலைதளம் வாயிலாக தத்துவக்கலை சார்ந்த விடயங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறேன். எமது 35வது பதிவில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்மை நாம் உணர சிலவற்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மனித வாழ்க்கை என்பது உடலோடு உயிர் கலந்தது. ஆன்மீகம் என்பது உயிரோடு இறைநிலை கலப்பது. உடல் சொந்தங்களோடு சம்பந்தப்படுகிறது. உயிர் சித்து நிலையோடு சம்பந்தப்பட்டு சித்து சத்துவாகிய இறைநிலையுடன் சம்பந்தப்படுகிறது. நித்திய ஆனந்த நிலையில் நிலைத்து விடுகிறது. சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம், இதுவே இறைநிலை. உடல் உறவுகளுடன் சம்பந்தப்படுவதால் மனம், பாசம், அன்பு, கருணை, தயவு என்ற பரிணாமம் அடைகிறது. இந்த உறவுகளால் கட்டுண்டு நமக்கான வாழ்வை நாம் வாழாமலேயே நம்மை ஒவ்வொருவரும் தொலைத்துவிட்டு இறுதியில் நம்மையே நாம் இழந்து விடுகிறோம். நான் பெண் என்பதால் கூறுகிறேன். ஆண்கள் ஆன்மீகம் என்ற பெயரில் குடும்ப கடமையிலிருந்து தப்பித்து கொள்ள வெளியேறி சாமியாராக திரிகிறார்கள். அதனால்தான் ஆண்கள் அதிக அளவில் சந்நியாசிகளாக நாம் காண முடிகிறது. இவர்கள் மனதளவில் பலகீனமானவர்கள் என்பதை என்னால் உறுதியிட்டு கூற முடியும். இவர்களால் இறை நிலையை எய்த பூரணத்துவ நிலையை அடைய முடியாத நிலை உருவாகிறது. பெண் ஆன்மீகத்தில் பூரணத்துவம் அடைதல் என்பது குடும்ப கடமைகளிலிருந்து, அதாவது கர்மாவிலிருந்து விலகி ஓட முடியாது. இதோ இந்த படத்தை பாருங்கள். பெண்மை தாய்மையே வடிவாகி எவ்வளவு கடமைகளை சுமந்து சுமை தாங்கியாக வாழ வேண்டிய நிலையில் இருக்கிறாள். இந்த மாதிரி கடமைகளினால்தான் பெண் தன்னையே தான் இழந்து பிறருக்காக வாழ்ந்து தொலைந்தும் போகிறாள். இது எனக்கு மட்டுமல்ல, கடமை பொறுப்பு உணர்ந்த அனைத்து பெண்களுக்கும் அனைத்து ஆண்களுக்கும் பொருந்தும். ஆம், நானும் ஆன்மீக வாழ்க்கையிலிருந்து ஆன்மீகத்திற்கு சென்றிட தொடர்ந்து முயன்று வருகிறேன். ஆனால் கர்மா தொடர்கிறதே. இதோ இந்த படத்தை பாருங்கள். பெண் தாய்மை வடிவாக மட்டுமல்ல, பராசக்தியின் பிம்பம் என்பதை உணர முடியும். இப்படிப்பட்ட சூழலில்தான் நான் யோசிக்க தொடங்கினேன். இன்னும் எத்தனை காலம் இப்படி போகும்? என் இறுதி நிலை என்னவாகும்? காலம் விரயமாகிறதே என்று ஒரு கணம் என்னை பற்றி நான் சிந்தித்து என்னை நானே திரும்பி பார்க்க தொடங்கினேன். பளீரென்று பிரபஞ்சம் அழைத்தது. கர்மா என்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும், முடிவு கிடையாது. மகளே, எதுவும் கடந்து போகும், எழுந்து வா என்றது. ஆம், இந்த குரல் என்னை விழித்து கொள்ள வேண்டும் என்று என் புத்திக்கு எட்டச் செய்தது. எதையும் மாற்றும் சக்தி இறையருளுக்கு மட்டுமே உண்டு. ஏன் பயம், பதற்றம்? மீண்டும் மீண்டும் அந்த வாசகம் எனக்கு பல படிப்பினைகளை தந்தது. எதுவும் கடந்து போகும், எழுந்து வா. எதுவும் கடந்து போகும், எழுந்து வா. எப்படிப்பட்ட அறிவு! இதில் ஆயிரம் அர்த்தங்கள் புதைந்து கிடக்கிறது. ஆத்ம சாதகர்களே, பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதில் நாம் மூழ்கிவிடாமல் அந்த பிரச்சனைகளை தொடர்ந்து கண்காணிக்கவும், தேவைப்பட்டால் புறந்தள்ளவும், இதுவும் கடந்து போகும் என்ற தெளிவடையவும் நாம் தெளிவுடன் இருக்க வேண்டும். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிக நாடி மிக கொள்ளல் என்ற வள்ளுவனின் வாக்கை நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டும். நமக்கான குழப்பங்களிலிருந்து தெளிவு அடைய வேண்டும். கர்மாவில் மூழ்கி நாம் காணாமல் போய்விடாமல் இருக்க பிரபஞ்சம் என்னை எதுவும் கடந்து போகும், எழுந்து வா என்ற எம்மை விழிக்கச் செய்ததால் இந்த பதிவை நான் பதிவிட வேண்டுமென்று விரும்பினேன். இந்த பதிவை தங்களுக்கு சமர்ப்பணமாக்குகிறேன். பிரபஞ்சத்திற்கும் நன்றி கூறுகிறேன். மீண்டும் விரைவில் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை பதிவிட இருக்கின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். சத்குருவே சரணம் சரணம்.